காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். ஜெபிப்போமா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறாரோ அதை நாங்கள் கற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே தொடர்ந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அவ்விதமே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த 2 நாட்களாக தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம் என்கிற தலைப்பிலே பாகம் 1 பாகம் 2 நாம் கற்றுக்கொண்டுள்ளோம். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆதாரமாக லூக்கா 11 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரையிலும் படிக்கிறேன். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். அவர் ஒரு இடத்தில் என்று சொல்ல போது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பிதாவே என்ற வார்த்தையை ஒரு
சடங்காச்சார பதமாக உபயோகிக்கவில்லை. இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வார்த்தையாகவும் உபயோகிக்கவில்லை. தேவன் அவருக்கு உண்மையாகவே பிதாவாக இருந்தார். தேவனுக்கு இயேசு உண்மையாகவே குமாரனாக இருந்தார். எனவேதான் பிதா என்ற பதத்தை உபயோகித்தார். அதனை அவர் ஒருபோதும் அலங்கார சொல்லாக உச்சரிக்கவே இல்லை. அங்கே ஒரு நிஜமான உறவு இருந்தது. எனவே நீங்களும் நானும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற வாக்கியத்தை நாம் ஜெபத்திற்கு முதன்மையாக கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஜெபம் என்பது அப்பா பிள்ளை என்ற ஆழமான உறவினால் உருவாக வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார். தேவனை குறிப்பதற்கான ஒரு வார்த்தையாக மட்டும் பிதா என்ற பதத்தை நாம் உபயோகிக்க முடியாது. தேவனுக்கு உண்மையாகவே பிள்ளைகளாக இருந்துதான் பிதா என்ற பதத்தை உபயோகிக்க முடியும். உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் தேவன்தான் தந்தை என்று பலர் சொல்வதுண்டு. ஆனால் பரிசுத்த பைபிளின்படி அது உண்மை அல்ல. உலகத்தில் பிறந்த எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்ற உண்மையை வேதம் விளக்குகின்றது. தேவன்தான் மனுக்குலத்தை படைத்தார். சகல சிருஷ்டிக்கும் அவர்தான் மூல காரணர். ஆனால் படைப்பாளராக இருப்பது என்பது வேறு, பிதாவாக இருப்பது என்பது வேறு. அதுபோல படைப்புகளாக இருப்பது வேறு, பிள்ளைகளாக இருப்பது வேறு. பிள்ளைகள் என்றால் தந்தையின் தன்மைகளை கொண்டிருப்பது மிக அவசியம். தேவன் ஆவியாயிருக்கிறார், மனிதனோ மாம்சமாக இருக்கிறான். ஆவியாயிருக்கிற தேவன் மாம்சமான மனிதனை படைத்தார். அவன் அவருடைய படைப்பு. ஆனால் மாம்சமான மனிதனுக்கு தந்தையாக ஆவியாயிருக்கிற தேவன் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆவியும் மாம்சமும் ஒரே தன்மை உடையது அல்ல. மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிராக போராடும் தன்மை உள்ளவை. தேவனுக்குள் இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி, மனிதனுக்குள் இருக்கின்ற ஆவி மனித ஆவி. தனக்குள் இருக்கின்ற ஆவியின்படிதான் மனிதன் இயங்குகின்றான். அந்த மனித ஸ்பிரிட், மனித ஆவி மாம்சத்திற்குரியது. அது மாம்சத்திற்கு ஏற்றபடியே செயல்படுகிறது. அது பரிசுத்தமான தேவனுக்கு ஏற்றபடி இயங்காது. ஏனென்றால் மனித ஆவியினால் தேவனையோ தேவனுக்கு உரியவைகளையோ அறிய முடியாது. மனித ஆவி தேவனுடைய விருப்பங்களை அறியவோ அறிந்து கொண்டு அதன்படி செயல்படவோ முடியாது. எனவே வேறுபட்ட ஆவிகளை உடைய இருவர் அப்பா மகன் என்ற உறவுக்குள் காணப்பட முடியாது. சிங்கத்தின் இயக்கம் வேறு, பசுவின் இயக்கம் வேறு. சிங்கத்தின் சுவாபம் வேறு, பசுவின் சுவாபம் வேறு. எனவே சிங்கத்தின் பிள்ளையாக பசு இருக்க முடியாது. சிங்கமும் பசுவும் இசைந்து வாழவும் இயலாது. சிங்கத்தின் குட்டி சிங்கத்தின் செயல்பாட்டையும் சிங்கத்தின் சுவாபத்தையும் கொண்டிருந்தால்தான் அது சிங்கக்குட்டி ஆகிறது. அது பசுவின் சுவாபத்தை கொண்டு பசுவை போல இயங்க முடியாது. மனிதனின் சிந்தனைகள், செயல்கள், விருப்பங்கள் ஆகியவற்றில் தேவனுக்கேற்ற உன்னத இயல்புகள் காணப்படாவிட்டால் அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்பதே பொருள்படுகிறது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் தான் தேவனுடைய வெறும் படைப்பா அல்லது தேவனுடைய பிள்ளையா என்பதை தன்னை ஆராய்ந்து பார்க்கும் போதே அறிந்து கொள்ள முடியும். அவன் தன்னுடைய சுவாபங்களினாலும் செயல்களினாலும் அறியப்படுகிறான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யூதர்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறினார்கள். தேவன்தான் தங்களுடைய பிதா என்று வாதிட்டார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களது அந்த மத நம்பிக்கையை தவறு என்று சுட்டிக்காட்டினார். அவர்களுடைய பிதா தேவன் அல்ல என்பதை விளக்கி கூறினார். ஏனென்றால் அவர்களிடம் தேவனுக்குரிய எந்த இயல்புகளும் காணப்படவில்லை. அவர்கள் தேவனுக்குரிய அன்பினை கொண்டிராமல் பிசாசுக்குரிய விரோத உணர்வை கொண்டிருந்தார்கள். தேவனுக்குரிய கீழ்ப்படிவு, பணிவு, பொறுமை, நற்குணம், தயவு ஆகிய நல்ல சுவாபங்கள் அவர்களிடம் வெளிப்படவில்லை. அதற்கு பதிலாக பிசாசுக்குரிய வெறுப்பு, பொறாமை, கசப்பு, தாழ்மையின்மை, வீம்பு ஆகிய தீய குணங்கள் அவர்களிடம் நிறைந்து இருந்தது.
எனவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் பிசாசின் பிள்ளைகள். ஏனென்றால் பிசாசானவன் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் இயங்குகின்றீர்கள், உங்கள் தந்தை தேவன் அல்ல என்று இயேசு தெளிவாக கூறினார். வாசித்து பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 47 வரையிலும் இதைதான் சொல்லித் தருகிறது. எனவே மனிதர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. மனிதனின் சிந்தனைகள், செயல்கள், விருப்பங்கள் ஆகியவற்றில் தேவனுக்கேற்ற உன்னத இயல்புகள் காணப்படாவிட்டால் அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்பதே பொருள்படுகிறது. அருமையானவர்களே, நாம் படிப்போம். யோவான் 8வது அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 47 முடிய. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அன்பிற்குரியவர்களே, சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதியாக இதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு தேவனை பிதா என்றுதான் சொன்னார். ஏனென்றால் அவர் தேவனுடைய இயல்புகளை கொண்ட தேவ மைந்தனாக வாழ்ந்தார். அவருக்குள் பரிசுத்த ஆவி இருந்தது. அவர் மனித ஆவியின்படி இயங்காமல் அந்த தேவனுடைய ஆவியின்படியே இயங்கினார். நாம் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை என்று இயேசு சொன்னார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்றும் இயேசு சொன்னார். யோவான் 5:19 இதை நாம் படிக்க முடிகிறது. அதாவது அவர் சுயமாகிய மனித ஆவியின்படி செயல்படாமல் தேவனுடைய ஆவியின்படியே இயங்கினார் என்று பொருள். அதனை அவருடைய வாய் அறிவித்தது, அவருடைய செயல்கள் அதனை நிரூபித்தன. அவருடைய சுவாபங்கள் தேவனுடைய சுவாபங்களாக இருந்தன. அவருடைய செயல்கள் தேவனுக்கேற்ற இயல்புகளை கொண்டதாக இருந்தது. எனவே நீங்கள் என்னை, அதாவது என் வார்த்தைகளை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். அதை நாம் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையாக யோவான் 10வது அதிகாரம் வசனம் 38 தெரிந்து கொள்ளலாம். இன்று அநேகர் கிறிஸ்தவர்களாய் இருப்பதாலும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதாலும் சபைக்கு ஒழுங்காக செல்வதாலும் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைக்கின்றனர். அவ்விதம் நினைப்பது நல்லதுதான். ஆனால் அந்த நினைவுகள் சரியானதும் உண்மையானதும் தானா என்பதை நம்முடைய சுவாபங்கள், செயல்முறைகளை வைத்துதான் முடிவு செய்ய முடியும். தேவனுக்கேற்ற இயல்புகளையும் நடைமுறை வாழ்க்கையும் கொண்டிராமல் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டால் அது தவறான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தேவன் வெறுக்கின்றார். அந்த நம்பிக்கை அஸ்திபாரமற்றது. தேவனை பிதாவாக கொண்டிருந்தால் தான் இயேசு பிதாவே என்று சொல்லி ஜெபித்தார். அதே பிதா என்ற பதத்தை உபயோகித்தே நாமும் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார். எனவே அவர் தேவனுக்கு குமாரனாக இருந்து கொண்டு ஜெபித்தது போல
நாமும் தேவனுக்கு பிள்ளைகளாக இருந்து கொண்டுதான் ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் அது ஜெபமாகவே இராது. தெருவில் உட்கார்ந்து கொண்டு பிச்சைக்காரர்கள் ஐயா அம்மா என்று கூப்பிடுவார்கள். ஆனால் அந்த பதங்கள் உறவின் அடிப்படையிலோ உரிமையின் அடிப்படையிலோ உபயோகிக்கப்படுவதில்லை. மற்றவர்களின் இரக்கத்தை பெறுவதற்காக உபயோகிக்கப்படும் உயிரற்ற வெறும் சம்பிரதாய வார்த்தைகளே அவைகள். அப்படி கூவுகின்றவர்களுக்கு மற்றவர்கள் கொடுப்பது சில சில்லறை காசுகள் தான், மறந்துவிட வேண்டாம். ஆனால் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை அப்பா அம்மா என்று கூப்பிடுகின்றனர். அதில் உறவு இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது, இயற்கையான பிணைப்பு இருக்கின்றது. அங்கே பிள்ளைகள் பெறுவது சில்லறை காசுகள் அல்ல. பெற்றோரின் சொத்துக்கள் முழுவதுமே பிள்ளைகளுக்கு உரிமையுடையதாகவும் சொந்தமாகவும் இருக்கின்றது. ஆனால் இன்று ஏராளமானோர் தேவனை பிதா என்றுதான் அழைத்து ஜெபிக்கின்றார்கள். ஆனால் அது வெறும் மரியாதை வார்த்தையே என்று உண்மையான உணர்வில் தோன்றியது அல்ல. அவர்கள் தேவனுடைய இரக்கம் வேண்டும் என்பதற்காக பிதாவே என்று கெஞ்சுகின்றனர். ஆனால் அங்கே எந்த உறவின் நெருக்கமும் இல்லை. அது வெறும் சில்லறை காசுகளுக்காக கூவுகின்ற அனுபவமே அன்றி வேறு இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் எப்படி சிந்தியுங்கள். தொடர்ந்து பாகம் 4 நாளைய தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவாராக. அர்ப்பணிப்போமா? அன்புள்ள பரமபிதாவே, பரலோகத்திருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி உண்மையாகவே நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் கற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது எவ்வளவு அன்பானவராக, எங்களை நேசிக்கிறவராக இருந்தால் இப்படிப்பட்ட ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு எளிதாக போதித்து தருகிறதே, நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பைபிளை நாங்கள் கையிலே பெற்றிருக்கிறோம் என்றால் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீ சொன்ன எல்லா வார்த்தைகளையும் எங்களுடைய கரங்களில் இருக்கிறது. நாங்கள் அதிலிருந்து இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்து தருகிறீர். இன்றைக்கு போதித்த அந்த சத்தியத்தையும் என்னோடு இணைந்து இப்பொழுது ஜெபத்திலே கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் இன்னும் ஆழமாக கற்றுக் கொடுத்து நாங்கள் உம்முடைய வளர்ச்சியிலே, உம்முடைய செயல்பாடுகளிலே, உம்மை போல சுவாபத்திலே வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் விதம் நடத்தும், உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.